வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லூப்ஸ் அண்டு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். இப்போது நம்ம ஒரு டாஸ்க்கை ரிப்பீட்டடாக பண்ணும்பொழுது அதுக்கு தான் நம்ம லூப்புன்னு ஒன்று பயன்படுத்துவோம். ஓகேங்களா? இல்லை எனக்கு தேவையில்லை, இந்த லூப் இதோட ஸ்டாப் ஆகணும், இல்லை கண்டினியூ ஆகணும்னா அதுக்கு பயன்படுத்துறது தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிரேக்கு, கண்டினியூ. ஸோ இது எல்லாமே பைத்தானில் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பைத்தான் ப்ரொவைட் லூப்ஸ், ஃபார் லூப், வைல் லூப் டு ரிப்பீட் த டாஸ்க் ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்கு ஃபார் லூப், வைல் லூப்பை பயன்படுத்துவோம். இல்லைனா எனக்கு அந்த லூப் ஸ்டாப் பண்ணணும், அப்போ பிரேக் பண்ணிவிடுவோம். இல்லை அந்த லூப்பை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுன்னு சொல்கிறதுக்கு கண்டினியூ. இந்த மாதிரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டும் பயன்படுத்துவோம் டு மாடிஃபை த லூப் பிஹேவியர். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபார் லூப், வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே, த ஃபார் லூப் இஸ் யூஸ் டு ஐட்ரேட் ஓவர் எ சீக்வன்ஸ். நம்ம ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருவோம், இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை பண்ணு, இந்த ஆப்ரேஷனை பண்ணுன்னு சொல்கிறது தான் ஃபார் லூப். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் லூப்புக்கு ஒரு பேர் வச்சிடறேன், ஐ, இன், இது எல்லாமே சின்டாக்ஸ். இன், ரேஞ்ச் நம்ம கொடுக்கணும். ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கேன்? ஃபைன் கொடுத்துருக்கேன். இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம்னா இங்கே நம்ம வெறும் ஃபைன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஜீரோலேருந்து எடுத்துக்கும். 0 1 2 3 4. இங்கே ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஃபைன் கொடுத்தோம்னா 5 எடுக்காது. ஸோ 4 வரைக்கும் எடுத்துக்கும். இப்போ நான் பிரிண்ட் ஐன்னு கொடுத்தேன்னா இப்போ ஐயில் என்னெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு? 0 1 2 3 4 ஸ்டோர் ஆகிருக்கா? இது அப்படியே அவுட்புட்டில் வரும் 0 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு வரைக்கும் கொடுக்குறோம் இல்லையா சீக்வன்ஸ்க்கு, அதான் ஃபார் லூப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வைல் லூப். ஓகேங்களா? வைல் லூப் என்ன பண்ணோம்னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த லூப் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த லூப் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? 1ன்னு ஸ்டோர் ஆகிருக்கு. வைல் எக்ஸ் இஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு 5. அதாவது இப்போ எக்ஸ் 1, இப்போ வைல் லூப்பில் நம்ம பார்க்க போகிறோம் 1 லெஸ் தான் ஈக்குவல் டு 5. 1 லெஸ் தான் ஈக்குவல் டு 5. 1 லெஸ் தென் 5 தானே? ஆமாம், ட்ரூவாக இருந்துச்சுன்னா இப்போ லூப்புக்குள்ளே போகுது. பிரிண்ட் எக்ஸை பிரிண்ட் பண்ணுது. இங்கே இப்போதைக்கு எக்ஸில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? 1. அப்போ இந்த 1 இங்கே பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 இப்படி கொடுத்தேன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 1க்கு அப்புறம் என்ன வரும்? 2. இப்போ எக்ஸில் 2 போயிடும். இப்போ 2 செக் பண்ணணும். 2 லெஸ் தான் ஈக்குவல் டு 5யா? ஆமாம், ட்ரூ. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? இங்கே பிரிண்ட்டு 2ன்னு, பிரிண்ட் எக்ஸ்னா இப்போ 2 தானே இருக்கும் இப்போ எக்ஸில், அப்போ 2 வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்டு வந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக 5 வரைக்கும் வரும். இப்போ இப்போ 4th ஸ்டெப்பில் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ எக்ஸில் 4 இருக்குன்னு வச்சுக்கோமே, 4 இன்க்ரிமெண்ட் பண்ணால் வரும் 5 வரும். இப்போது இங்கே செக்கிங்க்கு போகும். 5 லெஸ் தான் ஈக்குவல் டு 5. 5 ஈக்குவல் டு 5 ட்ரூ. அப்போ பிரிண்ட் எக்ஸ். ஸோ 5 நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ 6. இப்போ செக்கிங்க்கு போகும். 6 லெஸ் தான் ஈக்குவல் டு 5யா? இல்லை, 6 லெஸ் தென் 5 கிடையாது. ஸோ ஃபால்ஸு. இதோட லூப்பு ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணும்? அந்த லூப்பு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிரேக் ஸ்டேட்மெண்ட். The break statement exit the loop immediately. உடனே என்ன பண்ணுன்னா ஸ்டாப் பண்ணிடும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் லூப்புக்கு ஐ பேர் கொடுத்துட்றேன், இன் ரேஞ்ச் 10 கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நான் செக் பண்ணுறேன். இஃப் ஐயினுடைய வேல்யூ 5ன்னு வரும்பொழுது பிரேக் பண்ணிவிட்டு அந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டுன்னு சொல்கிறேன். அப்புறமா அவுட்புட் எனக்கு பிரிண்ட் ஐன்னு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும்? ரேஞ்சு 10ன்னு கொடுத்தாச்சு. ஐ ஈக்குவல் டு 5 வந்தால் ஸ்டாப் பண்ணிட்டுன்னு சொல்லியாச்சு. அப்போ அவுட்புட் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிங்க. 0 1 2 3 4. நம்ம ரேஞ்ச் எவ்வளோ கொடுத்தோம்? 10ன்னு கொடுத்தோம். 10னா அப்போ 0 1 2 3 4 5 6 7 8 9 இது வரைக்கும் வரும். ஓகேங்களா? ரேஞ்ச் இங்கே 10ன்னு கொடுத்தோம்னா இங்கே 9 வரைக்கும் வரும். நம்ம எதில் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கோம்? 5ன்னு வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிடு. அப்போது 0 1 2 3 4லாம் பிரிண்ட் ஆகும். 5 வந்துச்சா அப்போது இதுலேருந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம பிரேக்கை யூஸ் பண்ணுவோம். ஒரு லூப்பு ரொம்ப நேரத்துக்கு போகாமல் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்.
இது என்ன பண்ணுன்னா ஒரு கரண்ட்டில் இருக்கிற ஐட்ரேஷன் ஏதோ ஒரு டாஸ்க் பண்ணதை அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் லூப்புக்கு பேர் வச்சிடுறேன் ஐ, அதுக்கு ரேஞ்சு கொடுத்துட்றேன் 5. அப்போ 5 என்ன வரும்? 0 1 2 3 4 வரைக்கும் வரும். இஃப் லூப்புக்குள்ள ஐனுடைய வேல்யூ 2ஆக இருந்துச்சுன்னா எப்போ ஐ வேல்யூ 2ன்னு வருதோ அதிலிருந்து கண்டினியூ பண்ணு. ஓகேங்களா? பிரிண்ட் ஐன்னு கொடுத்துட்றேன். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இதோட மீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்னு இருக்குது 0. ஓகேங்களா? அது பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது 1 பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த 2 இருக்குங்களா, ஐ ஈக்குவல் டு 2. ஸோ அந்த ஸ்டெப்பு மட்டும் ஸ்கிப் ஆகிடும். அப்போது இந்த 2 வராது. அதுக்கப்புறமா நீ கண்டினியூ பண்ணு 3 4. புரியுதுங்களா? ஸோ இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஏதாவது ஒரு ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும். இப்போ ஒரு 5 டாஸ்க் பண்ணுறோம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பர்சன்டேஜ் எதோ பண்ணுறோம். அதில் மல்டிப்ளிகேஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இது நிறைய டாஸ்க் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கு மட்டும் வேணான்னா நம்ம இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்திப்போம். ஓகேங்களா? ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.